SCQA அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமிட் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பிரமிட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணால் இன்னும் ஆடியன்ஸை பெட்டராக ரீச் பண்ண முடியும். சரி, இந்த பிரமிட் பிரின்சிபல்னால் என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 37% நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தான் அந்த ஸ்லைடில் நம்ம கன்வே பண்ணணும். இந்த பிரமிட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டாப் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பிரமிட், அதுதான் நம்மளோட ஸ்லைடோட டைட்டில். அந்த டைட்டிலில் கிளியராக நம்ம இந்த ஸ்லைடில் என்ன சொல்ல வரோம், என்ன மெசேஜை கன்வே பண்ண வரோன்றதை நம்ம சொல்லிடணும். ஸோ நம்ம டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து 37% க்ரோத் கம்பேர் டு லாஸ்ட் இயர். சிம்பிள், 37% க்ரோத் கம்பேர் டு லாஸ்ட் இயர். ஓகே, இதுதான் வந்து டைட்டில். ஸோ அதை படிக்கும் போதே நான் என்ன புரிஞ்சுப்பேன், ஓகே 37% க்ரோத் இருந்திருக்கு கம்பேர் டு லாஸ்ட் இயர், திஸ் இஸ் வாட் ஹரி இஸ் ட்ரைங் டு சே அப்படின்றது கன்வே ஆகிடும். சரி, செகண்ட் லேயர் ஆஃப் த பிரமிட் என்னவாக இருக்கணும்னா, அந்த 37% வந்து நீங்கள் எதை வச்சு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் நம்பர் கொடுக்கணும், திஸ் இயர் நம்பர் கொடுக்கணும். அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை நான் பார்க்கும்போது 37% வந்திருக்குன்றதை நான் புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு சார்ட் மூலியமாகவோ இல்லை டேபிள் மூலியமாகவோ நீங்கள் எனக்கு காமிச்சிடலாம். ஸோ அப்படின்னா மெசேஜோட சப்போர்ட்டிங் ஃபேக்ட் தான் செகண்ட் லேயர். அப்போ தேர்ட் லேயர் ஆஃப் த பிரமிட், கடைசி போர்ஷன் ஆஃப் த பிரமிட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, சரி நம்பரை காமிச்சிட்டிங்க, அது ஒரு ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 37% வந்துருச்சு, ஓகே. பட் அந்த 37% ஸ்பைக் எதனால் வந்தது? புது ப்ராடக்ட் லான்ச் ஆலையா, இல்லை ஏதாவது ஆஃபர் ரோல் அவுட் பண்ணோமா, டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தோமா, எதனால் அந்த 37% அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளைம் பண்ணக்கூடிய ப்ரூஃப் என்னன்றது தான் பாட்டம் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஸ்லைட். ஸோ அந்த 37% கொடுத்தோம், அதுக்கான ப்ரூஃப் நம்பர்ஸை கொடுத்தோம், அதோட சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ், அந்த க்ரோத் கிடச்சதுக்கான ரீசன் என்னன்றது பாட்டம் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஸ்லைடில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஸ்லைடு பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் ஈஸிலி ரீச்சஸ் த பீப்புள். நெக்ஸ்ட் டைம் ஒரு நியூமரிக்கல் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட் ஃபேக்டை நீங்கள் ஸ்லைடில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரமிட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் ரீச்சஸ் த பீப்புள் வெல். இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன் த இன்டர்நெட், செக் அவுட் அண்ட் ஃபாலோ இட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.